2022ல் நான் டிஎன்பிஎஸ்சிக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த தமிழ் புக்கெலாம் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதில் ஒரு 9th புக்கில் ஒரு கதையை வந்து நான் பார்த்தேன். தண்ணீர் அப்படின்ற ஒரு கதை, கந்தர்வன் அப்படின்ற ஒரு எழுத்தாளர் எழுதின ஒரு கதை. கதையை படிக்கும்போது எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. இந்த கதை என்னன்னா, ஒரு கிராமத்தில் தண்ணீர் பஞ்சம் வந்து இருக்கு. அந்த ஊர் மக்கள் வந்து தண்ணி எடுக்கணும் அப்படின்னா ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் டிராவல் பண்ணி பக்கத்து ஊருக்கு வந்து போகணும். அந்த பக்கத்து ஊருக்கு போனாலுமே உடனே எல்லாம் வந்து தண்ணி எடுத்துட முடியாது. அந்த ஊர் மக்கள்லாம் வந்து எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து இவங்களாம் வந்து எடுக்க முடியும். எடுத்துட்டு அங்கேருந்து திரும்பவும் அந்த 3 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நடந்து வரணும். அந்த அளவுக்கு தண்ணீர் பஞ்சம் வந்து அந்த ஊர்ல இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, இவங்க ஊருக்கு வர அந்த பேசஞ்சர் ரயில்ல இருந்து தண்ணி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பேசஞ்சர் ரயில் வந்து 3 மணிக்கு வருது அப்படின்னா, அந்த ஊர் மக்கள் எல்லாரும் 12 மணிக்கே போயிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து நின்றுடுவாங்க. அப்படி இந்திரா அப்படின்ற ஒரு பொண்ணு அந்த பேசஞ்சர் ரயில்ல தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கா. அப்படி தண்ணி எடுத்துக்கிட்டு மற்றவங்களாம் வந்து இறங்கி போயிடுறாங்க. ஆனால் இந்திராவோட குடம் வந்து இன்னும் நிரம்பல அப்படின்றதுக்காக அவள் பிடிச்சி தண்ணி வந்து ஊற்றிக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்தில் அந்த பேசஞ்சர் ரயில் வந்து எடுத்துடுறாங்க. இந்த விஷயம் வந்து அவங்க அப்பா அம்மாக்கெல்லாம் வந்து தெரிய வருது. அவங்களாம் ரொம்பவே பதறி போகிறாங்க. அதுக்கப்புறம் ஊரே வந்து இந்திராவை தேட ஆரம்பிக்குது. கடைசியில் இந்திராவை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றது தான் இந்த கதையே. இந்த கதையை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே ப்ளே பட்டன் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள்.